ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா. ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே என் பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அரைக்கிற வேலைலாம் இருந்தது. ஸோ மிஷினுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோதுமை, கம்பு, ராகி இதெல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். கம்பு, ராகி வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து ஒரு கரண்டி இப்போ நைட்லேயோ இல்லை மார்னிங்லேயோ ஒரு 1 hour நீங்கள் வந்து கலந்து வச்சிட்டிங்கன்னா, நார்மல் இட்லி தோசை மாவு கூட கலந்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வருங்க தோசை. இட்லி நான் ட்ரை பண்ணதில்லை, பட் தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். நம்மளால் ஒர்க் போகிற உமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தனித்தனியாக மாவு அரைக்க முடியாது. கம்பு தோசை மாவு, இட்லி தோசை மாவு இதெல்லாம் வந்து நம்மளால் தனித்தனியாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஒரு 1 hour ரெஸ்ட்டில் இருந்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்குது, நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒயிட் தோசை, ஒயிட் இட்லி கொடுக்கலன்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.